தர்மம் செய்யாமலேயே தர்மம் செய்த நன்மைகளை தரும் தஸ்பீக். நபித்தோழர்களில் ஏழைகளான சிலர் நபிகளாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, வசதி படைத்தோர் நன்மைகளை தட்டி கொண்டு போய் விடுகின்றனர். நாங்கள் தொழுவதை போன்றே நோன்பு நோற்பதை போன்றே அவர்களும் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களது அதிகப்படியான செல்வங்களை தான தர்மம் செய்கின்றனர். அவ்வாறு தான தர்மங்கள் செய்ய எங்களிடம் வசதி இல்லை என்று கூறினார்கள். அதற்கு நபிகளார், நீங்களும் தர்மம் செய்வதற்கான முகாந்தரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா? இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதிச்சொல்லும் சுபஹான் அல்லாஹும் தர்மமாகும். இறைவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹு அக்பர் தர்மமாகும். ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதும் தர்மமாகும். நல்லதை ஏவுதலும் தர்மமே, தீமையை தடுப்பதும் தர்மமே. உங்களில் ஒருவர் தமது பால் உறுப்பினை பயன்படுத்துகின்ற விதத்திலும் தர்மம் உண்டு என்று கூறினார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் தம் துணைவியிடம் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கும் நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார் அவர்கள், நீங்களே சொல்லுங்கள், தடை செய்யப்பட்ட வழியில் அவர் தமது இச்சையை தீர்த்து கொண்டால் அவருக்கு குற்றம் உண்டல்லவா? அவ்வாறே அனுமதிக்கப்பட்ட வழியில் அவர் தமது இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும் போது அதற்காக அவருக்கு நன்மை கிடைக்கவே செய்யும் என்று விடையளித்தார்கள். முஸ்லிம்.